Hello everyone and welcome to Curious Subject Talks. இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா லாஸ்ட் 2 நாளாவே நம்ம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல வந்து ரீசெண்டா நடந்த யூபிஎஸ்சி பிரிலிமினரி எக்ஸாம் 2026 ஓட பேப்பர் வந்து அதாவது கொஸ்டின்ஸ் வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால வந்து நம்மளால தான் பார்க்க முடியுது. என்ன சொல்றேன், அதாவது சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன விஷயத்தை வச்சுதானே பேசிட்டு இருந்தாங்க. அதாவது நீட்டோட யூஜி எக்ஸாம் பேப்பரும் அட் த சேம் டைம் வந்து இந்த சிபிஎஸ்இ 12th ஸ்டாண்டர்ட் அதை சார்ந்து வந்துதான் வந்து இந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி 2 வாரத்துக்கு முன்னாடி டெல்லியில இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தர்ல வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் ஃபுல்லாவே நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் சிட்டிஸ்ல வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது இது வந்து ஒரு அமைதியான ப்ரொடெஸ்ட் அப்படின்னு தான் அவங்க வந்து கிளைம் பண்றாங்க. ஆக்டர் பிரகாஷ் ராஜ் இவர்லாம் வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட இந்த பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. எதனால ரீசெண்டா நடந்த இந்த யூபிஎஸ்சி பிரிலிமினரி எக்ஸாம் 2026ல கொஸ்டின்ஸ் எல்லாம் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சோஷியல் மீடியா ஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, என்ன நடந்துச்சு, இதுல யார் யாரெல்லாம் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க, அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் வந்து என்ன வந்து இதுக்கு ரிப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த சேனல்ல நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கியூரியஸ் சப்ஜெக்ட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் வந்து நான் ரெகுலரா போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். இந்த யூபிஎஸ்சி அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னா என்னன்னா, அதாவது இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம்ஸ் டாப் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கோசம் இந்த கவர்மெண்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. வருஷம் அரௌண்ட் 1000 பீப்புள்ஸ் வந்து இந்த யூபிஎஸ்சி மூலமா வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றது நடக்கும். லாஸ்ட் 20 days பிஃபோர் தான் வந்து இந்த யூபிஎஸ்சி பிரிலிமினரி எக்ஸாம் 2026 வந்து நடந்துச்சு. எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா இந்த May 24th அப்பதான் வந்து இந்த பிரிலிமினரி எக்ஸாம் வந்து நடந்துச்சு. அதாவது நேத்து வந்து அதுக்கான ரிசல்ட் அப்படின்றது டிக்ளேர் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் 2 நாளா வந்து சோஷியல் மீடியால ஒரு விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு ரிலேட்டட் டு யூபிஎஸ்சி எக்ஸாம். அதாவது டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட், அந்த இன்ஸ்டிடியூட் வந்து ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பர்ஸ் அதாவது இந்த மார்க் டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த மார்க் டெஸ்ட்லயும் இந்த யூபிஎஸ்சி 2026 நடந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒண்ணா இருக்கு. இதுக்கு பின்னாடி வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சோஷியல் மீடியா ஃபுல்லா வந்து இந்த கான்ட்ரோவர்சி, இந்த சர்ச்சை அப்படின்றது பேசப்படுது. டெல்லியில இருக்கக்கூடிய அனந்தம் ஐஏஎஸ் அகாடமி, இந்த அகாடமியோட மார்க் டெஸ்ட் கொஸ்டின்ஸ்ல தான் வந்து இந்த யூபிஎஸ்சி 2026 ரீசெண்டா நடந்துச்சுல்ல, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல ஏதோ வந்து லீக் ஆன மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நேஷனல் ஸ்டூடெண்ட் யூனியன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்த அமைப்போட நேஷனல் பிரசிடென்ட் வினோத் ஜாகர் இவர் தான் வந்து சோஷியல் மீடியால இந்த அலிகேஷன் அப்படின்றது வைக்கிறாரு. அதாவது என்ன சொல்லப்படுது அப்படின்னா 82 கொஸ்டின்ஸ், அதாவது 100ல யூபிஎஸ்சி 2026 பிரிலிமினரி எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரை கம்பேர் பண்ணும்போது அவுட் ஆஃப் 100 கொஸ்டின்ஸ்ல 82 கொஸ்டின்ஸ், அதாவது 82 கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஐஏஎஸ் அகாடமி, இந்த பிரைவேட் கோச்சிங் சென்டரோட மார்க் டெஸ்ட்ல வந்து இருக்கு. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்ணிருக்காரு. சரி அஜித், உண்மையாலே இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆயிருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது எல்லா விசாரணை பண்ணிட்ட பிறகு இது வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அந்த பிரைவேட் கோச்சிங் சென்டர் அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அதாவது யூபிஎஸ்சி 2026 வந்து நடந்துச்சு, அதாவது இந்த May 24 எக்ஸாம் நடந்துச்சு, அதன் பிறகுதான் வந்து நாங்க கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணோம், அதாவது நெக்ஸ்ட் பேட்ச்க்கு இருக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து இந்த மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணோம், அதுல கொடுக்கக்கூடிய டேட் தான் வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி, அதாவது May 24th முன்னாடி டேட் வந்து வந்திருக்கு. இந்த May 24 வந்து இந்த யூபிஎஸ்சி பிரிலிமினரி எக்ஸாம் நடந்துச்சு. இந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூட் வந்து நெக்ஸ்ட் தான் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ், அதாவது மார்க் டெஸ்டுக்கான கொஸ்டின்ஸ் அப்படின்றது எடுத்திருக்காங்க. ஆனா அதுல போடக்கூடிய டேட் வந்து May 24 முன்னாடி டேட் வந்து போடப்பட்டிருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சர்ச்சைக்கு போயிருக்கு. அது எப்படி May 24 வந்த கொஸ்டின் பேப்பரை முன்னாடியே வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த அகாடமி, இந்த பிரைவேட் அகாடமி வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் மிகப்பெரிய சர்ச்சை வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. அதை தான் வந்து நானும் நீங்களும் எல்லாம் கேட்டோம். கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ இவங்க வந்து கவர்மெண்டோட ஒரு ஏஜென்சி தான். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் ஒரு டீடைல்டான அனலைஸ் பண்ணிட்டு இது முற்றிலும் வந்து ஃபேக், எந்த ஒரு கொஸ்டின் பேப்பரும், அதாவது யூபிஎஸ்சி 2026 பிரிலிமினரி கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ இவங்க வந்து சொல்லியிருக்காங்க.
அட் சேம் டைம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்த யூபிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்கள் வந்து, அதாவது கேண்டிடேட் சோசியல் மீடியால இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஃபேக் நியூஸ் எல்லாம் நம்பாதீங்க. எதா இருந்தாலும் யூபிஎஸ்சியோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு உங்களுக்கான விஷயத்த நீங்க அதுல செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்டும் சார்ந்த இந்த வெப்சைட் ஏதாவது இருக்குன்னா நீங்க அதை வந்து ட்ரஸ்ட் பண்ணி நம்புங்க. சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நீங்க பார்த்து நம்ப கூடாது. யூபிஎஸ்சி எப்பவுமே ஃபேர்னஸா தான் இருக்கும். கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ரொம்ப கான்பிடென்ஷியலா கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நாங்க வருஷமா கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லப்படுது. இந்த வீடியோல ரொம்ப டீடைல்டாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதாவது என்ன இஷ்யூஸ் நடந்துச்சு, கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன வந்து அவங்க கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இல்ல வேற யாருன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சோசியல் மீடியால அவ்வளவு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு இந்த ஃபேக் நியூஸ். கவர்மெண்ட் கொடுத்த கிளாரிபிகேஷன் வந்து அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கா அப்படின்னு தெரியல. சோ இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க வந்து இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.